திடீர்னு ஒருத்தவங்களுக்கு கால் பண்ணி உங்களை அரெஸ்ட் பண்ண போறோம், நீங்க ட்ரக் யூஸ் பண்றீங்கன்னு டவல் கிடைச்சிருக்குன்னு சொன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? அப்படிதாங்க இருந்துச்சு. இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, எப்படி நான் சொல்றதுன்னு தெரியல எனக்கு. எங்க அம்மாவுக்கு ஒருத்தன் கால் பண்றான். எப்படி கால் பண்றான்? வாட்ஸ்அப்ல கால் பண்றான். கால் பண்ணி சொல்றான், எப்படி மேம் இஸ் திஸ் சங்கரவேல் அப்படின்னு எங்க அப்பா பேரை கேட்கறான். கேட்டுட்டு எங்க அம்மா உடனே ஆமா உங்க பையனா ஹரி அப்படின்னு கேட்டோடனே ஆமா, இதெல்லாம் இங்கிலீஷ்ல கேட்கறான். ஆமா அப்படின்னு. எங்க அம்மா தமிழ் தெரியுமான்னு கேட்டோடனே இல்ல ஹிந்தி இங்கிலீஷ். சரி இங்கிலீஷ்னு சொன்னோடனே இங்கிலீஷ்லயே பேசலாம். உடனே அப்புறம் எங்க அம்மா கேட்கறாங்க, நீங்க யாரு சார்? யார்? சிஐடி அப்படின்னு சொல்லிருக்கான். சிஐடியா சிபிஐன்னு சொன்னான்னு சரியா தெரியல, அப்படி சொல்லிருக்கான். சொல்லிட்டு அடுத்த கேள்வி, உங்க பையனை நாங்க அரெஸ்ட் பண்ண போறோம். எதுக்கு சார்? எங்க அம்மா கேட்ட உடனே உங்க பையன் ட்ரக்ஸ் யூஸ் பண்றாரு, அவரை அரெஸ்ட் பண்ண போறோம். இப்ப எங்க இருக்காரு, அவர் எந்த காலேஜ் படிக்கிறாரு எப்படி கேக்குறாங்க. எங்கிந்திரா வந்துக்கிறானுங்க. எங்க அம்மா என்ன பண்ணிட்டாங்க, பயத்துல காலை கட் பண்ணிட்டாங்க. அடுத்து ஒரு 2 வாரத்தை பேசியிருந்தா அவனையே பயந்துட்டு கட் பண்ணிருப்பான். எங்க அம்மா பேச முடியாம கட் பண்ணிட்டாங்க. சரி, எங்க அம்மா என்ன பண்ணிருக்கணும், எனக்கு ஃபோன் பண்ணி தெளிவா சொல்லிருக்கணும். ஹலோ ஹலோ தெளிவா சொல்லல. எனக்கு கால் பண்ணி பயப்படுறாங்க, பயந்துட்டே பேசுறாங்க. தம்பி இப்படி ஒருத்தர் கால் பண்ணான், இப்படி சொல்லிட்டு அந்த தம்பி எந்த காலேஜ்னு கேட்டா நான் கட் பண்ணிட்டேன் தம்பி அப்படின்னு. எனக்கு பயமாயிருச்சு, என்னடா இது நம்ம எதனால ஒண்ணும் பண்றது இல்லையே, எதுக்கு நம்மளை கூப்பிடுறாங்க. ஏன்னா கான்பிடண்டா இருந்தேன், ஏதோ ஃபால்ஸ் அக்யூசேஷன் போல. இது இல்ல, எங்க அம்மா ஒழுங்கா என்ன பேசியிருந்தேன்னு சொல்லியிருந்தாலும் அந்த ஸ்கேம்னு கண்டுபிடிச்சிருப்பேன். ஸ்கேம் தான், என்னடி இது ஸ்கேம்னு கண்டுபிடிச்சிருப்பேன். ஆனா எங்க அம்மா தெளிவா சொல்ல. நானும் என் ஃப்ரெண்டு கல்யாண வீட்டுல இருந்து பதறிட்டு நேர வீட்டுக்கு வந்தா, அதுக்கப்புறம் அதுக்குள்ள எங்க அம்மா கேட்டாங்க அவங்க ஃப்ரெண்டுகிட்ட. அதுக்கப்புறம் அவங்க சொல்லியிருக்காங்க இது ஏதோ ஸ்கேமா, இப்படி நிறைய கேஸ் இப்போ வருது அப்படின்னு சொல்லி. அப்புறம் அவங்ககிட்ட என்னதான் அப்படி பேசினான்னு தெளிவா காலை கேட்டா அப்புறம் தான் எனக்கு தெரியுது, அவன் கால் பண்ணி முதல்ல உங்க அப்பா பேரு பையன் பேரு இதெல்லாம் சொல்லி அவனுக்கு பேசுறது தெரியல. ஃபர்ஸ்ட் வேற ஸ்டேட் போலீஸ் எதுக்கு நம்ம அரெஸ்ட் பண்ணணும்னு இவங்க யோசிச்சிருக்கோம். அதெல்லாம் கூட விடுங்க, வாட்ஸ்அப் கால் ஏன் பண்ண போறான்னு யோசிச்சிருக்கோம். வாட்ஸ்அப் கால் வந்தது அப்புறம் நான் யூடியூப்ல கொஞ்சம் சர்ச் பண்ணி பார்த்ததுல எனக்கு என்ன கிடைச்சதுன்னா, இந்த மாதிரி பாகிஸ்தானி ஸ்கேமர்ஸ் வந்து கால் பண்றாங்களாம். கால் பண்ணி ஆக்சுவலி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, கால் பண்ணி உங்க பையனை அரெஸ்ட் பண்ண போறோம், ட்ரக் கேஸ் இந்த மாதிரி ஏதாவது ஒரு கேஸ், செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் இந்த மாதிரி ஏதாவது ஒரு கேஸை சொல்லி உங்ககிட்ட ஃபர்ஸ்ட் பயம் கொடுத்தாங்க. அடுத்து ஒரு கால் பண்ணி இந்த கேஸை நாங்க எடுத்துடுறோம், அதுக்கு நீங்க எவ்வளவு பணம் தரணும், 10,000 இருந்து ஆரம்பிச்சாங்க. வருஷத்துக்கு ஒரு கிரிக்கெட்ட சிக்கிறடா சாமி. ஒரு யூடியூபருக்கு வந்து அவர் சொல்லியிருந்தாரு 10,000 முதல்ல கேட்டாராம். ஒரு 10,000 இல்ல சார், ஒரு 5,000 தரலாமா அப்படின்னு கேட்டாராம். சரி 5,000 தாங்கன்னு. 5,000 இல்ல சார், இப்பதான் கொடுத்தேன், ஒரு 500 தான் சார் இருக்கு, காசே இல்ல சார் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. உடனே அவரு அந்த சைடு ஸ்கேமர் ஒரு 1000 இருந்தா போட்டுடுங்க ஜீன்னு கேட்டிருக்காங்க. ஆள் தெரியல போட்டுருக்கு, நாங்கெல்லாம் சிங்கத்தோட உண்ணாக்க வெட்டுக்குன்னு பிடிங்க திங்கிறீங்கடா. இந்த அளவுக்கு இருக்கு ஸ்கேம். அதனால இந்த மாதிரி ஒரு ஸ்கேம் உங்களுக்கு வருது அப்படின்னா நீங்க பெருசுப்படுத்த வேண்டாம், கண்டுக்காதீங்க, அப்படி ஃப்ரீயா விட்டுருங்க. உங்க மேல தப்பு இல்லைன்னா நீங்க பயப்படவே வேண்டாம். அது ஃபால்ஸ் அக்யூசேஷனாவே இருந்தாலும் கோர்ட் இருக்கு, நிறைய ஜட்ஜஸ் இருக்காங்க. உங்க மேல தப்பே இல்லைன்னா கண்டிப்பா நீங்க பயப்படவே தேவையில்லை. இதுக்கிடையில என்ன ஆயிடுச்சு, வாட்ஸ்அப்ல பக்ல என்னோட ஒரு டான்ஸ் வீடியோல இருக்கிற தம்ப்நெயில எங்க அம்மா ஸ்டேட்டஸ் வச்சிருக்காங்க. அதை பார்த்துட்டு டேபை க்ளோஸ் பண்ணாமலே இன்னொரு லிங்க் வந்திருக்கு வாட்ஸ்அப்ல. அதுல போதைப் பொருளில் கைதானவர் மாணவர் இப்படி ஏதோ போட்டிருக்கு. போட்டதுல என் போட்டோ காமிச்சிட்டு அந்த லிங்க் எனக்கு எங்க அம்மாவுக்கு அனுப்பி ஸ்கிரீன்ஷாட்லாம் அனுப்பியிருக்காங்க. அந்த ஸ்கிரீன்ஷாட்ல என்னடா இப்படி போட்டிருக்கு அப்படின்னு லிங்கை பார்த்தா லிங்க்ல இல்லை. அப்புறம் இன்னொரு ஃப்ரெண்டும் வேற ஒரு வீடியோல அதே போட்டோ இருந்து ஸ்கிரீன்ஷாட் அனுப்பியிருக்காங்க. அதை நான் ஆட் பண்றேன், கீழே ஆட் பண்ணிடுறேன். உடனே இது என்னடா இப்படி காட்டுதுன்னு அப்புறம் ரிசர்ச் பண்ணி பார்த்தா அது ஒரு பக் அந்த டைம்ல இருந்திருக்கு, இப்போ அது வர்றதில்லை அனிமேஷன். அது ஒரு பக் அப்படி நடந்திருக்கு. அதாவது இப்போ நம்ம ஒரு வீடியோ ஓப்பன் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அதை க்ளோஸ் பண்ணாம இன்னொரு லிங்க் ஏதாவது பார்த்தா அதுல கவர் பேஜ்ல நம்மளோட போட்டோ காட்டுது. இதையும் வேற அது கூட கனெக்ட் பண்ணி ஒரேடியா பயந்து அப்பா அவங்க சமாளிக்கிறதுக்குள்ள நான் போதும் நினைக்கிறேன். இந்த மாதிரி ஏதாவது ஆச்சுன்னா இதை உங்க பேரண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா இந்த மாதிரி கால்ஸ் வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. அப்படி கால்ஸ் வந்துச்சுன்னா என்ன ஞாபகம் வச்சுக்கோங்க, இதே மாதிரி அவஸ்தைப்படாம ஃபேஸ் பண்ணுங்க. அவர்கிட்ட பேசுங்க. இன்னொரு வார்த்தை அவர் ஏதாவது பேசினா இல்லை நான் சைபர் கிரைம்ல பேசிக்கிறேன்னு சொல்லிட்டு கட் பண்ணிடுங்க.
அதே மாரி ஒரு கால் பண்ணால் காலை எடுக்காதீங்க, ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருங்க. அவ்வளோதான். 1K ரீச் பண்ணியிருக்கோம். ஒரு ஸ்பெஷல் வீடியோ வர போட்டிருக்கேன், மேலே கொடுக்குறேன், மறக்காம அந்த வீடியோவை பாருங்கள். அந்த மாதிரி மேலும் மேலும் நிறைய வீடியோ பண்ணுறேன். கொஞ்சம் போக போக நிறைய கண்டென்ட்லாம் ரெடியாக வச்சுருக்கோம், போடணும். அடுத்தடுத்து வரும், எக்ஸைட்டிங்காக இருக்கும், என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். கண்டினியூஸாக பாருங்கள். இந்த மாதிரி ஏதாவது ஸ்கேம்ஸ் உங்களுக்கும் நடந்திருக்கலாம், வேறு ஏதாவது கூட நடந்திருக்கலாம். யாராவது கால் பண்ணி பேங்க் ஃப்ராட் இந்த மாதிரி ஏதாவது நடந்திருக்கலாம். அப்படி நடந்துருந்துச்சுன்னா அதை மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. யார் யாருக்கு என்னென்ன ஃபண்ட்ஸ்லாம் நடந்துச்சுன்னு கமெண்ட்ஸ் ரீட் பண்ணலாம். அடுத்த வீடியோவில் அதையே கூட வாசித்து நம்ம ஃபன் பண்ணலாம், பிரச்சனை இல்லை. என்டர்டெயின்மெண்ட்டுக்கு கமெண்ட்ஸே சூப்பராக இருக்கும். நீங்கள் அதனால் கமெண்ட் பண்ணுங்கள், பார்க்குறேன். வீடியோவே முடிய போகுதுங்க. நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைபே பண்ணலாம் பார்த்தீங்களா? மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.